நம்ம ஹீரோ மணி சத்தம் போட்டு கத்துனதும் கோயிலில் இருக்கிற எல்லோரும் அங்கே வராங்க. நம்ம ஹீரோ மணி மயங்கி கிடக்குறான். அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு டெட் பாடி கிடக்குது. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸும் அங்கே வராங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோ மணியை தனி தெளிச்சு எழுப்பி நம்ம ஹீரோவை ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. போலீஸ் அங்கே வந்து டெட் பாடியை பார்த்துட்டு விசாரிக்கிறாங்க. அங்கே கிடந்த டெட் பாடி யாருதுன்னு யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்தை கேட்ட கோயில் தர்மகர்த்தா கோயிலுக்கு உடனே கிளம்பி வராரு. அந்த டெட் பாடி கையில் ஒரு காப்பு இருக்கிறத பார்த்துட்டு இது என்னோட பையன்தான்னு கதறி அழுவுறாரு. ஃபாரன்சிக் டீமும் அங்கே வர அந்த இடத்த முழுசா சோதனை பண்றாங்க. அங்கே கிடக்கிற எல்லா தடயத்தையும் கலெக்ட் பண்றாங்க. மறுநாள் காலையில் போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ண இந்த கோயில் பூஜை ரூமை முதல்ல ஓப்பன் பண்ண நபரை விசாரிக்கிறாங்க. அவனும் நான் தான் ஓப்பன் பண்ணேன், ஆனால் நான் ஓப்பன் பண்ண வரும்போது அது ஆல்ரெடி நீக்கித்தான் இருந்துச்சுன்னு சொல்ல, எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், இந்த பூஜை ரூம் சாவி எப்பவுமே கோயில் தர்மகர்த்தா கிட்ட தான் இருக்கும், நீங்கள் அவரை போய் விசாரிங்கன்னு சொல்ல போலீஸ் உடனே நம்ம தர்மகர்த்தா வீட்டுக்கு போக அவரையும் விசாரிக்க அப்பதான் போலீஸ்க்கு ஒரு உண்மை தெரிய வருது. தன்னோட மகன் எப்போவோ வெளிநாட்டுக்கு போயிட்டான், ஆனால் அவன் திரும்பி வந்துட்டான்னு எனக்கு தெரியாது.